ஓம் சாய்ராம். நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷத்தில் 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விசேஷமான தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 ஆகிய நாட்களில் மட்டுமே வரக்கூடியது. இந்த விசேஷமான நாளில் விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால பல மடங்கு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வறுமை, கடன் இதெல்லாமே நீங்கும் சொல்லலாம். முன்னோர்கள் சாபங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் நீங்கள் அங்கே போயிட்டு அவருக்கு துளசி மாலை, நல்ல வாசமான பூக்கள் இதை வாங்கி நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. விஷ்ணு பகவானோட சேர்த்து நீங்கள் லக்ஷ்மி தாயாரையும் வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் கஷ்டங்கள், கடன், வறுமை எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது மாதிரி கோயிலுக்கு வழிபாடு பண்ண போகும்போது கையில் 27 பூக்கள் வச்சு கொடிமரத்தோடு சேர்ந்து 27 முறை பிரகாரத்தை நீங்கள் முழுமையாக சுற்றி வர்றது நல்லது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வரும்போது பெருமாளோட நாமத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நாராயணா, கோவிந்தா இது மாதிரி. அல்லது உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 3, 6, 9 இது மாதிரி நீங்கள்